ஐயா வணக்கங்க ஐயா. மணி சார் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சிறப்பு, வாழ்க வளர்க, நலமா இருக்கு ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடகம். இவங்க வாங்கி வந்த கர்மா என்னங்கய்யா? கண்டிப்பா பார்த்துருவோம். கண்டிப்பா. நம்ம இந்த 3 ராசிகளை போட்டதுமே நல்ல வரவே ஆமாங்கய்யா. நல்ல மக்கள் வாட்ச் பண்ணி ரிஷபத்துல அந்த குறிப்பா சொல்லியிருந்தாங்க 2-3 விஷயம்லாம். அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. எப்படி நீங்க கரெக்டா சொன்னீங்க? அந்த 40 வயசுல எனக்கு இப்பதான் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த விஷயத்தை எப்படி பார்த்தேன்? நைட்டு 11 மணிக்கு பார்த்திருக்கீங்கய்யா அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. குறிப்பாவே போட்டிருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இதெல்லாம் இறையருள். கண்டிப்பாங்க. இதை நம்ம ஃபைன் டியூன் பண்ணி அவங்களுக்கான முதல் இதுல பண்றதே உபாசனை தெய்வம். நீங்க இந்த தெய்வத்தை பிடிச்சிக்குங்க, உங்களுக்கு ஒரு விமோச்சனமா இருக்கும், நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும்னு சொல்றோம். அவங்க சொல்றது என்னன்னா, இது நாங்க நம்ம மனசுல நினைச்சிட்டு இருந்தீங்கய்யா இந்த கோயில. ஆனா உங்க மூலியமா வரும்போது நான் அது போகணும் அப்படின்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க, அவங்கள நினைக்க வைக்குது அப்படிங்கிறது உண்மை. கடகம் கண்டிப்பாங்க காலச்சக்கரத்துக்கு 4வது ராசி. சூப்பரான ஒரு ராசிங்க. அங்க பாருங்க, குரு உச்சமடைகிற ராசி, சந்திரன் ஆட்சி பெறுகின்ற ராசி, செவ்வாய் நீசம் பெறுகின்ற ராசி. புனர்பூசம் பாதம் 4, பூசம் 4 பாதமும், ஆயில்யம் 4 பாதமும். அப்ப குரு சனி புதனுடைய காம்பினேஷன் அங்க போய் உட்கார்ந்துருக்கு அந்த கடகராசியில. அப்ப அந்த ராசிக்கு குரு யாரு? 6க்கும் 9க்கும் உடையவர். அந்த ராசிக்கு சனி யாரு? 7க்கும் 8க்கும் உடையவர். அந்த ராசிக்கு புதன் யாரு? 3க்கும் 12க்கும் உடையவர். அப்போ 6, 8, 12 கனெக்ட் ஆகிற 12 ராசிகள்ல ஒரு ராசி இருக்குன்னா கடகம். இதுக்கு பேரு விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம். இந்த கர்மா என்ன சொல்லுது? நீ போன பிறவியில கடன், நீ பேசின பேச்சினால மற்றவர்கள் மரணம் அடித்தது, அவர்களுடைய மரணத்திற்கு நீங்கள் ஒரு காரணமாக இருந்தது, பொருளாதார ரீதியாக மற்றவர்களுக்கு நீங்க ஏதோ செய்த தீவினையினால இந்த பிறவியில கடகம். இந்த பிறவியில கடகம். இந்த கடகம் இருக்கிற வீட்டுல பாருங்க, யாருக்காவது இந்த கொஞ்ச வயசுல இறந்தவங்க இருப்பாங்க. அல்பாயுள், அப்பா வழி, பாட்டனார் வழி, ரொம்ப முக்கிய நெருங்கிய உடன் பங்காளிகள்ல ரொம்ப அற்பாயில்ல போயிட்டாங்க, வாழ்க்கை அனுபவிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு. யாருக்காவது ஃபிட்ஸ், வலிப்பு நோயின்னு சொல்லுவோம், ஸ்கின் தொந்தரவு, மன அழுத்தம், தூக்கமின்மை, கம்ப்ளீட்டா முழங்கால் வலி, முழங்கால் இதுல பாதிக்கப்பட்டவங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்க. அந்த கடகத்துல பிறந்த அந்த வீட்டுல ஒரு கேஸ் இப்படி இருக்கு. இல்லாம இல்ல, தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ யாராவது ஒருத்தருக்கு. எதனால இங்க அது ஏற்படுது? சனி எங்க இருக்குல்லங்க. பொதுவாகவே சனி புதன் சந்திரன் தான் வலிப்பு நோய்க்கான கிரகம். அப்ப சனி நட்சத்திரம் சந்திரனோட வீடு, புதனோட நட்சத்திரம் இருக்கே, அந்த ராசிக்கு 6க்குடையவன் குருவே அங்கதான் இருக்கான். அப்ப யாருக்காவது ஒரு வியாதி, நோய்வாய்ப்பட்டு இறக்குறது. இவங்க லைஃப்ல இவங்க முன்னோர்களை பார்த்தீங்கன்னா ஒரு 60, 70, 55, 60, 70 கடக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்துல பாதிக்கப்படுறாங்க, நோய்வாய்ப்படுறாங்க, நெருக்கடியை சந்திக்கிறாங்க. நிறைய பேருக்கு கல்யாணம் இல்லை, குழந்தை இல்லை. ஏன்னா 7க்கு 8 வந்துடுறான், திருமண பாதிப்பு. குரு 6 ஆகும்போது குழந்தை பாதிப்பு. புதன்கிற போது பேசல, திக்கி பேசுறாங்க, பேச்சு பிரச்சனை, நிம்மதி இல்லாம இருக்காங்க. ஒண்ணு ஆண் வாரிசா இருக்கு, இல்ல பெண் வாரிசா இருக்கு. சிலருக்கு ஒரு 20% 2 ஆணும் பெண்ணு இருக்கு. 80% பேருக்கு இந்த பிரச்சனை வந்துடுது. இப்படியே போய் 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 அந்த கடகம் என்ன ஆயிருது? ஒரு நிம்மதி இல்லாம வாழுது. 12 ராசிகள்ல கடகம் அடையிற போராட்டம் யாருமே அடைய மாட்டாங்க. பயங்கர போராட்டமா இருக்கும். உடனே கடகத்துல ஆயில்யத்துல ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா மாமியாவுக்கு ஆகாது, எங்க கொண்டே வச்சா பாருங்க, மாமியாவுக்கு ஆகாது. சர்ப்பம், பாம்புங்க, பாம்பு புற்றை இடித்த குற்றம். எது? புற்றை இடித்து. பாம்புகளை கொன்னதுனால ஏற்பட்ட குற்றம் இந்த பிறவி. எங்கேயோ நடந்திருக்கு கர்மாவில், அதை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறவி இப்படி கொண்டு வந்து விடுது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இந்த காலகட்டங்கள்ல நிறைய சர்ப்ப வழிபாடுகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். சர்ப்ப கோயில்களுக்கெல்லாம் பயணிக்கணும். பாம்பு கோயில்கள்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு மன்னார் சாலா நாகராஜா டெம்பிள், அலப்பி பக்கம் மன்னார் சாலா நாகராஜா டெம்பிள், நாகர்கோயில் நாகராஜா, சங்கரன் கோயில் இருக்கிற இது, கொடுமுடி, இதெல்லாம் பாம்பு கோயில்கள், பாம்புகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. திருச்செங்கோடு, ஆமேடா,
ஆமேடா. எர்ணாகுளம் ம். ஆமேடா நாகராஜா டெம்பிள். அதே போல உங்களுக்கு தம்பிக்கலை ஐயன் கோயில், காஞ்சி கோயில் பக்கம் பெருந்துறை. வாழைத்தோட்டத்து ஐயன் கோயில் திருப்பூர் மாவட்டம் சோமனூர். ஆதிபராசக்தி கோயில் மேல்மருவத்தூர். இதெல்லாம் சர்ப்பங்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயில். இங்க எல்லாம் நம்ம போயிட்டு வர 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 அந்த சர்ப்பதோஷம் உங்களுக்கு குறையணும். அதுக்கப்புறம் பாம்பு மேல் படுத்திருக்கிற பெருமாள் ஸ்ரீரங்கப்பட்டணம் கர்நாடகா மைசூர். ஸ்ரீரங்கநாதர் பெருமாள் ஸ்ரீரங்கம். அதே போல உங்களுக்கு திருவட்டாறு கன்னியாகுமரி திருவட்டாறு அங்க இருக்கிற பெருமாள் சயனகோலம். அதுக்கப்புறம் பத்மநாத சுவாமி கோயில் பெருமாள் சயனகோலம். இன்னும் நிறைய இருக்கு. இது முக்கியமான சயன கோலங்கள். இங்க எல்லாம் நீங்க ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கடகராசிக்காரங்க ஒரு நாளாவது விசிட் பண்ணணும். பண்ணினீங்கனாலே உங்களுக்கு பக்கா ரெக்கவரி ஆயிடும். ஒரு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு நேச்சரை கொடுத்து உங்களை வாழ வச்சு. ஏன்னா கடகம் வந்து ஒரு ஒரு சுழல். என்னது சுழல்? ஒரு சுழல். அது ஒரு அழிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ராமர் தெய்வ பிறவிதான். அங்க கடகத்துலதான் குரு உச்சம். எவ்வளவு போராடினார். வனவாசம் போய் ராவணனை எதிர்த்து போரிட்டு கடைசியில ஜெயிச்சாருன்னு வைங்க. அந்த போராட்டங்கிறது பெருசு. போராட்டங்கிறது எவ்வளவு ஒரு கடவுள் தெய்வ பிறவியா பிறந்து ஒரு நாட்டோட அரசனுடைய மகனா இருந்து அரசவையிலேயே இவருக்கு ஒரு அங்கீகார ரெகக்னைஸ் கிடைச்சு 14 ஆண்டு காலம் ஏன் வனவாசம் போகும்? அப்போ வனவாசத்திற்கு ஈக்குவலான வாழ்க்கை வாழ்கிறார்கள்னா மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப இவங்கெல்லாம் ரிலீஃப் ஆகணும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னா சில பரிகாரங்களை நம்ம எடுத்தாகணும். இவங்களுக்கு யோகமா செயல்படக்கூடிய கடவுள் யாருன்னா செவ்வா. கிரகங்கள்ல செவ்வா 5ஆம் இடம் விருச்சிக வீடு. அப்ப எங்க எல்லாம் நீங்க சாமி முருகர்ல நிறைய பேர் இருக்கும். செந்திலாண்டவர், சண்முகர், வேலாயுத சாமி, என்ன வேணாலும் இருக்கட்டும். நீங்க எங்க போனாலும் சுப்பிரமணியர்னு எங்க இருக்குதோ பிடிச்சிக்குங்க. சுப்பிரமணியர்னு எங்க இருக்குதோ பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி. செவ்வாய்க்கிழமை போய் ஒரு 9 விளக்கு போட்டு அர்ச்சனை பிரார்த்தனை பண்ண 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 உங்க வாழ்க்கை மாறிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனால் கடகராசி என்பர்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் தேடி பயணிக்கக்கூடிய 2 இடம் இருக்கு அப்படின்னா 2 இடம் மெயினான இடம். ஒன்னு மதுரை மீனாட்சி, இன்னொன்னு திருச்செந்தூர் முருகர். இந்த 2 இடத்துக்கு போகலாம். போகும்போது உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சாபங்கள்ல சூழப்பட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மனநிறைவு இருக்கும், மனசுல சந்தோஷம் கிடைக்கும், ரிலாக்ஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பாருங்க எல்லாருக்குமே திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு போராட்டமாவே தான் இருக்கும். ஏன்னா 7, 8 கூடையவன் சனி. கடன் வாங்கினேன், வட்டி கட்டினேன், வேலை சரியில்லை, தொழில் செஞ்சேன், லாஸ் ஆனேன், நோய்வாய்ப்பட்டேன், நிம்மதி இல்லை, இது இத்தனையும் கடகம் சொல்லும். போராடிக்கிட்டே இருக்கும். உச்ச நட்சத்திரமே கடகராசி தானே. உச்ச நட்சத்திரமே கடகம் தானே. அப்ப எவ்வளவு போராட்டம் பார்த்தீங்களா? ஒரு விஷயத்தை செஞ்சா ஈஸியா செய்ய விடாது. எதுனாலும் சரி ஒரு போராட்டம் நெருக்கடியை கொடுத்து கொடுத்து கொடுத்தேதான் அது கொடுக்கும். 6க்கும் 9 குருவாயிடுறானா 6ஆம் இடம் சத்துருவா, 9ஆம் இடம் தந்தையா. அப்ப நிறைய விமர்சனங்கள் வருது இல்ல, தந்தைக்கும் மகனுக்குமான உறவில் கசப்புகள் பிரச்சனைன்னு வருது இல்ல. ஏன் வரணும்? இதெல்லாம் அந்த கிரகத்தோட வேலை. அந்த கிரகம் அங்க இருக்கு. ஆனால் அந்த ஸ்ரீராமர் கடவுளினுடைய அவதாரமாக கருதப்படுகின்ற ஸ்ரீராமரே அந்த குரு உச்சம் பெறுறது கடகத்துலதான். எத்தனை சிரமம், எத்தனை இன்னல்கள். அப்போ மனிதனாக இருந்தாலும் தெய்வ பிறவியாக பிறந்தாலும் ஒரு சொல்லட்டும். ஆனால் இறுதியில் வெற்றி அவர்களுக்கு. இறைவன் உங்கள் பக்கம் துணை நிற்பான். இறுதி வெற்றி இறைவன் உங்களுக்கு நிச்சயம் துணை நிற்பான். அதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இன்னும் இந்த கர்ம வினைகளை எல்லாம் நீக்கி கொண்டு அதிர்ஷ்டத்தை பெருக்கி கொண்டு உபாசனையை டெவலப் செஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகணும். சுப்பிரமணியர், மதுரை மீனாட்சி, திருச்செந்தூர் முருகர் 3ல எந்த தெய்வத்தை வேணாலும் நீங்க உபாசனையை எடுத்துக்கணும். அதிர்ஷ்டம் சொல்றீங்களா? அதிர்ஷ்டம் உங்களுக்கு எங்கேயா? 5ஆம் இடம், 5ஆம் இடம் செவ்வாயோட வீடு. அதான் சுப்பிரமணியர். சூப்பர் சூப்பர். நீங்க இன்னும் அதிர்ஷ்டத்தை பெருக்கணும் சார். எனக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டோன் எல்லாம் நான் போட்டுக்கிட்டுமா, கல்லெல்லாம். பவளம் போட்டுக்குங்க. பவளம் யூஸ் பண்ணிக்கலாம். பவளம் யூஸ் பண்ணுங்க, எக்ஸலண்டா வேலை செய்யும். அது ஒரிஜினலா வாங்குறதே எனக்கு அதுதான் பிரச்சனை. நான் அதனாலதான் நான் எங்கேயாவது நம்ம சேனல்ல மோதிரத்தை பத்தி கல்லை பத்தி பேசுறோமானா இல்ல, ஒரு ஐடியா சொல்லியிருப்பேன்.
இதை போட்டா உங்களுக்கு இப்படி ஆகும் அப்படிங்கறத நம்ம ரெஃபர் பண்றது இல்லை. ஏன்னா கல் ஒரிஜினலான்னு தெரியணும். ஆமா. நம்ம பாட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அங்க ஏதாவது ஒரு கல்லை வாங்கி தலையில கல்லை போட்டு கூடாது. அது வம்பு, அது பாவம், அவங்களும் பாதிக்கும். இப்போ 200 ரூபா 500 ரூபாய்னு கல்லுக்கு வேல்யூ வச்சு அதுக்கு 50,000 1 லட்சம் வாங்கிட்டு அதுல இத்தனை கேரட் வேணும். ஏன்னா மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க. சரி, ஒரு ஸ்டோன் போடும் போதாவது அந்த நவகிரக ஆற்றல் கிடைச்சு நமக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த கடகம் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைல் இதுதான், அவங்களோட அதிர்ஷ்டம் ஒளிஞ்சிருக்கிற இடம் இதுதான், அவங்க உபாசன தெய்வம் இதுதான், கர்மாவை நீக்கி நல்வழிப்படுத்தக்கூடிய கடவுள்கள் இதுதான். ஐயா, நம்ம கடந்த வீடியோ அந்த கடவுளை பத்தி பேசும்போது என்னன்னா அந்த மலம்புலா சொல்லியிருந்தோம். அந்த அங்க போய் பார்க்கலாமா ஐயா? பாம்புகள், அந்த பாம்புகள் சரணாலயம் தாராளமா பார்க்கலாம். அது பாம்பு மேல் படுத்திருக்கிற பெருமாளைத்தானே கொடுத்துருக்குறோம். பாம்புகள் சரணாலயத்துல போய் அந்த எக்ஸிபிஷன் கண்காட்சி, பாம்பு கண்காட்சி, அதெல்லாம் போய் ஒரு விசிட் அடிச்சுட்டு கூட வரலாம். கண்டிப்பா வரும்போது கூட இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும். சூப்பர். கண்டிப்பாங்க சார். இறைபலம், குருபலம், இறையருள், இவங்களுக்கு இதை பண்றவங்களுக்கு குறை இருக்காது சார். ரிசல்ட் 1 நாள் 2 நாள் தள்ளி போகுமே தவிர கிடைக்காம போகாது. அது யோகத்தை செய்தே தீரும். இறுதியில் வெற்றி நிச்சயம். இறுதியில் வெற்றி நிச்சயம். கடகம் வெல்லும். வாழ்த்துக்கள். சிறப்புங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன்.